What's up, people? This is Prakash from One Life. So, அன்றைக்கி வந்து June 5th on the way to மூணார். கைண்ட் ஆஃப் இது ஒரு ஃபேமிலி கம் சோலோ ட்ரிப் மாதிரி. ஸோ ஃபேமிலி வீட்டிலேருந்து எல்லோரும் சென்னையிலேருந்து மூணார் வந்துடுறாங்க. நான் மட்டும் தென்காசியிலேருந்து மூணார் போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கேன் கொஞ்சம் நாளாக. ஸோ அதனால் இங்கேருந்து மூணார் போகிறேன். மூணார் போயிட்டு அங்கே 3 days ஸ்டே. ஸோ மூணார் போயிட்டு அங்கே 3 days ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே லோக்கலில் எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படி வர வண்டி தான். ஸோ நான் இன்னும் ஃபியூல் ஸ்டாப் எடுக்கல. வண்டி ஆல்மோஸ்ட் ரிசர்வில் விழுந்து நான் 40 kilometers கிட்ட கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபியூல் ஸ்டாப் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப வண்டி தான். அண்ணா ஃபுல் பண்ணிவிடுங்கண்ணா. நார்மல் போதுண்ணா. ஸோ ஃபியூல் ஸ்டாப் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மேபி ஒரு 100 kilometers ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். நடுவில் டீ காஃபி மட்டும் ஏதாவது சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ கடலூர் கிராஸ் பண்ணுறேன். இங்கேருந்து எனக்கு மூணாருக்கு அரௌண்ட் ஒரு 265 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். 5 hours and 50 minutes காட்டுச்சு வீட்டில் வந்து கிளம்பும்போது. மோஸ்ட் ப்ராபப்ளி பிரேக்லாம் இன்க்ளூட் பண்ணால் போய்டுவேன்னு நினைக்கிறேன். சிமிலர் டைம்லேயே வித்தின் 6 hours போய்டுவேன்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு காஃபி பிரேக்கு, ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக ஒரு பிரேக், அவ்வளோதான். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருக்கணும். நான் ஒரு 6 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கிளம்பியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ½ an hour லேட்டுன்னு நினைக்கிறேன். 6:15 6:20 தான் கிளம்புனேன்னு நினைக்கிறேன். மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே கொடைக்கானல் போகும்போது செம மழை. வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கோப்ரோவுக்கு ஒரு அந்த ப்ளூ டாக்னு சொல்லி ஒரு க்ளே வாங்கி வச்சுருக்கேன். பட் ஆனால் அது இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. டைம் கிடைக்கல. எல்லாம் பேக் பண்ணி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் வேறு இருந்தது. முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே டைம் இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி மழை வராதுன்னு நம்புகிறேன். ட்ரிசில் ஆனால் பரவாயில்ல, கோப்ரோ தாங்கும். ஹெவியாக மழை பெஞ்சாதான் கஷ்டம். அப்படி ஒரு வேளை பெஞ்சிச்சுன்னா எங்கேயாவது நின்று தான் அந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளே வந்து கோப்ரோவில் இது பண்ணணும். இடம்லாம் பயங்கர க்ரீனரியாக மாறிடுச்சு. இப்போது கொடைக்கானல் போய் ஒரு மேபி ஒரு 20 days இருக்கும்னு நினைக்கிறேன். 15 to 20 days இருக்கும். அதுலேருந்து இன்னும் எல்லாம் க்ரீனாக இருக்குது. எல்லாம் மான்சூன் அப்படின்றதுனால. பட் லாஸ்ட் 1 week கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்குது. இன்னும் ஃபுல்லி அந்த தென்காசிலலாம் குற்றாலம்லலாம் இன்னும் ஃபுல்லாக மழை ஸ்டார்ட் ஆகலை. கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த வாட்டி. பட் அகெயின் லாஸ்ட் ஒரு 1 week செம வெயில். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 10 daysக்குள்ளே மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் மூணார் போயிட்டு அகெயின் தென்காசி தான் வரேன். மூணார்லேருந்து அப்படி கேரளா வழியாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு வழியாக வராமல். அதுவும் சிமிலர் கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஏன் இப்போ அது எடுக்கலைன்னா, சரி வரும்போது அது வழியாக வந்து அந்த ரூட்டை எடுத்துக்கலாம், போகும்போது அப்படி கேப் ரோடு வழியாகவே போயிடலாம். ஏன்னா கேப் ரோடு தான் செமையாக இருக்கும் மூணாரில். கேரளாவிலேருந்து வர்ற வழியில் ரூட் எப்படி இருக்கும்னு எனக்கு ஷுவராக தெரில.
சரி அதனால் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகும்போது மட்டும் இது வழியாக போயிட்டுருக்கேன், தமிழ்நாடு வழியாக. ரெண்டுமே சிமிலர் கிலோமீட்டர்ஸ் தான், கேரளா ரூட்டும் சரி தமிழ்நாடு ரூட்டும் சரி. பட் ஆனால் காலையில் பார்க்கும்போது அது ஒரு 20 minutes லேட்னு காட்டுச்சு. ஏன்னா காலையில் வரைக்கும் அது வழியாக போகலான்னு தான் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு வழியாக, அதாவது தென்காசி நம்ம உசிலம்பட்டி வழியாக போனால் 265 kilometers. இதுவே கேரளா வழியாக போனால் 254 kilometers. 10 kilometers கம்மி தான், பட் ஸ்டில் அது ஹில் அப்படின்றதுனால ஒரு 20 minutes அதிகமாக காட்டுது. பட் நேற்று நைட்டு வரைக்கும் அதுதான் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுன்ற மாதிரி காட்டுச்சு. மேபி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டிராஃபிக் வந்து மாறிடுச்சு போல். இந்த ரூட்டில் இதான் ஒரு பிரச்சனை, காலையில் கிளம்பிட்டா டிராஃபிக்லாம் இருக்காது, கொஞ்சம் லேட் ஆகிட்டோன்னா பஸ் அது இதுன்னு போக ஆரம்பிச்சு. பட் வேறு வழியிலேயே எனிவே இங்கேருந்து தமிழ்நாடு வழியாக போனால் அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டேன். ஆக்சுவலாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த கோவில் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லோகோ எம்ப்ளம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ எம்ப்ளமில் ஒரு டெம்பிள் இருக்கும் தெரியுமா, அந்த கோவில் வந்து அதுதான். அது ஏன் இன் பர்டிகுலர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வச்சுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரில. நெட்டில் தான் கூகுள் தான் பண்ணி பார்க்கணும் என்னென்னு. நான் அந்த கோவில் காட்டுறேன். இது ஒரு லெஃப்ட் சைடில் மேலே அதுதான். அதை விட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா பயங்கர ஃபேமஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் பால்கோவா தான். சோஃபார் 75 kilometers கிளாக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour இருக்கும். நாட் பேட் ஃபார் an hour. 75 kilometers, ரொம்ப டிராஃபிக் இல்லை. இப்போவாது இந்த ஊருக்குள்ளே வரும்போது மட்டும் கொஞ்சம் டிராஃபிக், மற்றபடி ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ அதனால் 80, 100ன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வரல, 80 அவ்வளோதான் வந்தேன் மேக்ஸிமமே. பைத்தியக்காரா டேய், வாயை கிளறானுங்க நம்மளை அப்படியே. ஆக்சுவலாக சைலன்சர் வந்து ரொம்ப லவுடாக இருந்தது. அதில் பைக் ஆக்சுவலாக எப்படியோ கீழே விழுந்துருக்கு போல். யார் இது பண்ணாங்க, தள்ளி விட்டாங்க என்னென்னு தெரில. கொஞ்சம் இங்கே குளிக்க போயிருந்தோம், குளிக்க போகும்போது யாரும் எதுவும் தள்ளி விட்டாங்களா என்னென்னு தெரில. ஏன்னா ஃப்ரெண்டு பைக்லேயும் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருந்தது, என் பைக்கும் கீழே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்லாம் கொஞ்சம் சைடில் லேசாக உடஞ்சிருக்கு. நான் அது எப்படி இருக்குன்றத காட்டுறேன். அது யாரும் தள்ளி விட்டாங்களா இல்லை எதுவும் ரிவர்ஸ் எடுக்கும்போது எதுவும் யாராவது தட்டிட்டாங்களா ஒன்றுமே புரியல, எனக்கே தெரியாது. ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா தான் சைலன்சர் கொஞ்சம் லூஸாக இருந்தது, ரொம்ப லவுடாக இருந்தது. அதில் ரொம்ப லூஸாக இருந்தது, ஒரு மாதிரி கையிலே கழட்டிடலாம் போல் அந்த மாதிரி இருந்தது. யாரும் தட்டி விட்டாங்க என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் ரொம்ப சைலன்சர் லவுடாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை கலட்டி அதுக்கு சைலன்சர் கேஸ்கெட் வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக சைலன்சர் நான் தான் சேஞ்ச் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அது வந்து நான் ஃபஸ்ட்டே சரியாக மாட்டலை போல். சரியாக மாட்டலைன்றதை விட பழைய அந்த கேஸ்கெட்டை வச்சே, சைலன்சர் கேஸ்கெட் வச்சே மாட்டிட்டேன். ஸோ அது ஒன்ஸ் நம்ம அந்த சைலன்சர் கேஸ்கெட் கழட்டிட்டோம் அப்படின்னாலே அதோட அந்த ஃப்ரிக்ஷன் வந்து போயிடும். ஸோ அதனால் புது கேஸ்கெட் போட்டால் தான் எதுவுமே ஏர் லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும் போல். அது எனக்கு தெரில, நான் சேஞ்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ தான் வண்டி கீழே விழுந்ததும் சரி சைலன்சர் கீழே விழுந்துருச்சே கழட்டிட்டு மாட்டலான்னும் போது உள்ளே இருக்கிற கேஸ்கெட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அது ராயல் என்ஃபீல்டில் போய் வாங்கிட்டு ஒரு 100 rupees வரும் அந்த கேஸ்கெட், 110 rupees நினைக்கிறேன். அந்த கேஸ்கெட் சேஞ்ச் பண்ண உடனே சைலன்சரோட சவுண்டே ஒரு மாதிரி பாலிஷ்டாக மாறிடுச்சு, ரொம்ப ரக்கடாக இல்லாமல். இல்லைனா ஓவர்டேக்லாம் பண்ணும்போது கொஞ்சம் புல்லட் மாதிரி டப்ப டப்ப டப்புன்னு அடிக்கும் சைலன்சர்.
அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் சவுண்டே கொஞ்சம் பாலிஷ்டாக மாறிடுச்சு. டு பி ஆனஸ்ட் எனக்கு அந்த சவுண்ட் தான் பிடிச்சிருந்தது. பட் இது வண்டி ஓட்ட ஓட்ட சவுண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா புது கேஸ்கட் அப்படின்றதுனால அது சவுண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அது ஒரு டைம் எடுக்குமா என்னன்றது எனக்கு தெரில. பட் நான் ஒரு 2 days ஆச்சு நான் சைலன்சர் ரீஃபிட் பண்ணி. அப்போ இருந்த சவுண்டுக்கும் இப்போ இருந்த சவுண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் அந்த லீக்கேஜும் இருந்ததுனால மைலேஜ் எதுவும் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நம்ம ரைடெலாம் முடிச்சுட்டு அகெயின் பெட்ரோல் போடும்போது தான் அந்த மைலேஜ் பற்றி தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய லீக் இல்லை, மைல்டு லீக் தான் அது. அந்த மைல்டு லீக் இருந்ததுனால டப்பன்னு ஒரு பீட் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் எப்போவாவது ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஹை கியரில் இருக்கும் அப்படின்னா டப்பன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது அடிக்கிறதே இல்லை. ஹில் ஏறிட்டு தான் சவுண்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா இங்கே எதுவும் பெருசாக ஃபீல் பண்ண முடியல. விண்டு இருக்கிறதுனால ஒன்றுமே கேட்கல சைலன்சர் சவுண்டு. ஹில் ஏற ஆரம்பித்தா தான் அந்த பீட் கேட்கும், சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸ் வேறு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. காலையில் இன்சூரன்ஸ் போட்டேன். அது பேமெண்ட்லாம் எடுத்துகிட்டு இன்சூரன்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரியே காட்டல ப்ராசஸ்ஸு. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்தாலே நமக்கு லீகல் டு ட்ரைவ் தான், எதுவுமே இல்லீகல் கிடையாது. பட் ஓன் ப்ரொடெக்ஷன், ஓன் டேமேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி. சரி எனிவே போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஒரு எக்ஸ்பைரி ஆகி ஒரு 3-4 days இருக்கும். பார்த்தா அது காலையிலே ஏதோ சொதப்பி விட்டுருச்சு. எங்கேயாவது நின்றுட்டு தான் அது ப்ராசஸ் ஆச்சா என்னன்றது பார்க்கணும். மேக்ஸிமம் ப்ராசஸ் ஆகிருக்காது, ஏன்னா எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. இல்லைனா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தான் கேட்கணும். இப்போ என்னென்னா மறுபடியும் போடுறதுக்கும் பயமாக இருக்குது. அது ப்ராசஸ் ஆகிடுச்சா ஆகலையா ஒன்றுமே தெரிலையா, அதனால் மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது. 1650 சம்திங் ஆச்சு. இது மழை எதுவும் இல்லை, வெயில் தான் அடிக்குது. ஹீட் இல்லை, பட் ஆனால் கண் பயங்கரமாக கூசுது. ஹெல்மெட்டில் இவ்வளோக்கும் சன்வைசர் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கூசுது பயங்கரமாக. அதான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்கணும். அதை எடுத்துட்டோன்னா சூரியன் பேக் சைடில் போயிடும். அப்படி இருக்கும்போது பிரச்சனை இருக்காது. கரெக்டாக ஒரு 100 kilometers கிட்ட வந்துட்டேன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. இன்னும் பிரேக்கே எடுக்கலை. இங்கே ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இன்னும் ஒரு 5 kilometersக்குள்ளே ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேராக இது உசிலம்பட்டி போய் உசிலம்பட்டியிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் மூணார் போகணும். இதில் லெஃப்ட் எடுத்துகிட்டு தான் ஏதாவது டீ கடையில் நின்று ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டு, டீயில் காஃபி ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும். அந்த லெஃப்ட்டை எடுத்துகிட்டு ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் எடுத்துட்டேன். இங்கேருந்து நேராக உசிலம்பட்டி. நான் வந்து ரீசெண்டாக தான் மேப் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ லாஸ்ட் ஒரு 1 or 2 trips தான். அது வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம மேப் பார்த்துட்டே இருக்கும்போது இவ்வளோ டைம் இருக்குதுன்னு நமக்கு அது சப்கான்ஷியஸாக அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதுவே நம்மளை மென்டலி டயர்ட் ஆகிடும். மேப் இல்லாத போது நீங்கள் கவர் பண்ண டிஸ்டன்ஸே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏதாவது டவுட்னா யார்ட்டையாவது கேட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேப் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரைடு ஃபுல்லாக மேப் போட்டு போகிறத அவாய்ட் பண்ணால் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி. அது இல்லைனா ரெகுலராக மேப் பார்த்து இவ்வளோ டைம் இருக்கான்னு அது ஃபீலே ஆகிறதில்ல மேப் இல்லாததுனால. இந்த இடத்துல ஆனால் ஸ்பீட் பிரேக்கராக போட்டு கொண்டுருவானுங்க. கண்ணுக்கே தெரிய மாட்டேன் இந்த ஸ்பீட் பிரேக்கர். அவ்வளோ குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் போய் விட்டோமோ
வண்டி கோன் செட்லாம் போக வேண்டிய அந்த மாதிரி அடி விடும். இது பார்த்தீங்களா, கலர்லாம் ஃபேட் ஆகி ரோடாக இருக்கும் அந்த ஸ்பீட் பிரேக்கரு. டே இப்போ அதுண்டா ஸ்பீட் பிரேக்கரு. இதோ அடுத்து 100 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எவனா போடுவானா? பயங்கரமாக இருக்குது இடம். அன்றைக்கி இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அவ்வளோவா பார்க்க முடியல. பயங்கரமாக இருக்குது இடம். நடுவில் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது, பட் இங்கே நிறையா செடிலாம் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ உசிலம்பட்டி வந்துட்டேன். இங்கே எங்கேயாவது நின்று 5 மினிட்ஸ் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஏன்னா நான் கிளம்புனதுலேருந்து இன்னும் பிரேக்கே எடுக்கல. இங்கே எங்கேயும் நான் டீ சாப்பிடல. சாப்பிட்டா கொஞ்சம் அவுட்ரு தான் சாப்பிட்ணும். ஏன்னா வெயில் அடிக்குது, கசகசன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் அவுட்ரு போயிட்டோன்னா ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஜங்ஷனில் லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். மூணார் நான் வந்த டைம் எல்லாமே சென்னையிலேருந்து அந்த மாதிரி வந்திருக்கேண்ணா, அதனால் இந்த ரூட் எனக்கு தெரில. எஸ், இந்த ரூட்டு தான். மூணார் ரைட் 80 கிலோமீட்டர்ஸ். நான் ஆக்சுவலாக இப்போ மூணாரே போகல, அணைச்சல் தான் போகிறேன். அணைச்சல் வந்து மூணாரோட அவுட்டர் சைடு இருக்குது, டுவர்ட்ஸ் கேரளா போகிற வழியில் இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஒரு இது புக் பண்ணியிருக்கோம், ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதில் ரைட் எடுத்து அப்படியே போனோன்னா சென்னை போயிடலாம். ஆல்மோஸ்ட் ஹில் ஏற போகிறேன். கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே பெருசாக எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் மேலே நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு கொஞ்சம் பெரிய செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அங்கே எதுவும் செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ மேலே எதுவும் செக் பண்ணுறாங்களான்னு தெரில. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ஓன் டேமேஜ் இல்லை, பட் அது ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் பார்ட்டி தான் மேண்டேட்ரி. ஓன் டேமேஜ் வந்து நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். கோப்ரோவில் வேறு சார்ஜ் இல்லை. எங்கேயாச்சும் நின்று சார்ஜ் போடணும், ஐ மீன் பேட்ரி மாற்றணும். பேட்ரி மாற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். அந்த சைட்லாம் நல்லா க்ளவுடியாக தான் இருக்குது. பார்ப்போம், மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் மழை வருதான்னு பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே நான் மேலே போயிடுவேன், ரூமுக்கே போயிடுவேன். சைலன்சர் சவுண்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும், டப்ப 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 டப்புன்னு இருக்கும்.
ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது அந்த கேஸ்கெட் மாற்றினதுக்கப்புறமா. இது தெரியாமல் இவ்வளோ நாள் ஓட்டிட்டாங்களா? பரவாயில்லையே. மூணார் 42. ஸோ செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இங்கே செக் பண்ணால் தான் உண்டு. இன்சூரன்ஸும் மெசேஜ் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் இப்போது காலையில் போட்டது வந்து கன்ஃபர்மேஷனே வராமல் இருந்தது. ஒரு வழியாக மெசேஜ் வந்துருச்சு. கிளைமேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இங்கெல்லாம் பயங்கர க்ளவுடியாக இருக்குது. அடிப்பொலி சாரே. ஸ்ட்ரைட்டாக போனால் தான் மூணாறு. அந்த ரோடு தான் ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். ஆனால் ரூம் வந்து இந்த சைடு காட்டுது. மேபி ரூமுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் ரியல் கேப் ரோடே மேலே தான் இருக்குது. அதில் போக முடியலையே. அதில் போயும் போகலாம், கொஞ்சம் சுற்று. ஓகே, ரூமுக்கு போயிட்டு வேணால் வந்து அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். நானும் முன்னாடி போகிறவங்கள பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். வீட்டிலேருந்து போகிறவங்க முன்னாடி தான் காரில் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் தூரத்தில். ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டே இருக்கும். இந்த ரோட்டும் செமையாக இருக்குது. ஆனால் கேப் ரோடு வந்து அந்த மாதிரி இருக்கும். சும்மா வச்சு போய் அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும் அந்த ரோடு. பயங்கரமாக இருக்குது ரோட்டு, நல்லா ஸ்டீப்பாக ஏறுது.
டோக்கியா கூட்டு போகிற கல்லு மண்ணு அந்த மாதிரி இருக்கு. ஒரு மலை ஏறி இறங்கிட்டு இருக்கோம். என்ன பேசுறதுனே தெரில எனக்கு. பாதி ஹில் ஏறினதுக்கப்புறம் பாதி இதில் பேசாமல் தான் வந்துருங்க. மழை பெய்யுது. ஸோ என்னாச்சுன்னா, இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு சமமலை, இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் ரூம் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா கோப்ரோ நான் வாட்டர் ப்ரூஃப் பண்ணல. ஸோ அந்த ரீசனால் என்னால் எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து நான் டேரெக்டாக ரூம் போயிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமமலை பெஞ்சுது. ஸோ நான் ரூமோட ஃபுட்டேஜை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதான் ரூமு. இது வந்து ரூம் இல்லை, இது ஒரு செப்பரேட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. இங்கே கீழே வந்து ஓனர் இருக்காங்க, மேலே இருக்கிற போர்ஷன் வந்து அவங்க ஹோம் ஸ்டே மாதிரி இது பண்ணுறாங்க. இது பேர் வந்து கோல்டன் செரி. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. See you guys soon. Bye for now.